Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சார் இந்த சபாநாயகர் தீர்மானத்தை சார் செந்தில் பாலாஜி தொடர்பு கொண்டு இது இந்த மாதிரி கைது நடந்தவுடன் அதை சமாளிக்க இப்படி ஒரு கைது நடந்தவுடன் அதை சமாளிக்க இவங்களுக்கு காலையில இவங்களுடைய நபர்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அதை சமாளிக்க கடிதம் எழுதிட்டு இருக்காரு. எது கடிதம்? எதுக்கு கவர்னருக்கு தான் ஆதாரம் தான் கொடுக்கணும் தானே? நாங்கள் தான் ஆதாரம் இருக்குன்னு சொல்றோம்ல, எதுக்கு கவர்னர் கடிதம்? கவர்னர் என்ன செய்வாரு? நாங்கள் யாரிடமும் குதிரை பேரம் செய்யவில்லை, 100% சொல்றோம். நாங்கள் யாருக்காவது ஏதாவது செஞ்சிருக்கோமா? இல்ல. அவர்கள் நீங்க போய் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடிச்சேன்னு யாரு கூட இருப்பா? கூட்டணி கட்சியில் இருந்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க? யாராவது உங்க கூட கூட்டணி இருப்பாங்களா? அதாவது திமுகவும் அதிமுகவும் நாங்க எடப்பாடியை முதல்வர் ஆக்குறோம்னா எடப்பாடியை முதல்வர் ஆக்கிறதுக்கா திமுக இருக்க கட்சி தொண்டர்ல வேலை பார்த்தாங்க? இல்ல எடப்பாடியை முதல்வர் ஆக்கிறதுக்கா திமுக இருக்க எல்லா கட்சி நிர்வாகிகளும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க? இந்த மாதிரியான ப்ரொபோசல், கேவலமான ப்ரொபோசலை ஸ்டாலின் செய்யலாமா? ஃபர்ஸ்ட் செஞ்சனாலதான் கூட்டணி இருந்து வெளியேறாங்க. எங்களுக்கான நம்பர்ஸ் 120 இருக்கு. யாருக்கு அரசியலே இல்லைன்னு தெரியுதோ அவங்க எல்லாம் கட்சியை விட்டு வெளியேறாங்க. இப்ப திமுக இருக்கிற யாருக்காவது அரசியல் இருக்கா? இல்ல, முதலே இல்ல. இப்ப அதை விட மோசம். அதிமுக யாருக்காவது அரசியல் இருக்கா? அரசியல் ஒரு எதிர்காலம் இருக்கா? யாருக்குமே இல்ல. யாராவது ஒருத்தருக்கு இன்னைக்கு அதிமுக அரசியல் எதிர்காலம் இருக்கா? அடுத்த தேர்தலில் நீங்க நின்றால் ஜெயிப்பீங்கன்னு ஒருத்தர் சொல்லுங்க. யாரும் ஜெயிக்க மாட்டார்கள். அரசியல் எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் அந்த கட்சியிட்டு வெளியேறாங்க. எம்எல்ஏவாக இருப்பவர்கள் மக்களை சந்திக்க முடியாமல் 5 வருஷம் சும்மா எப்படி இருக்குது? சும்மா போய் தொகுதியில சுத்த முடியாது. எம்எல்ஏவா இருக்கவங்க அவ்வளவு கஷ்டம் இருக்கு. நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும், மக்களை சந்திக்கணும், வாக்களிச்சு ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க மக்களுக்கு ஏதாவது செய்யணும். எதுவுமே செய்யாம சும்மா சுத்தி வர முடியாது ஒரு எம்எல்ஏ. அதை விட பெரிய கொடுமை ஒண்ணுமே இல்லை. அதனால எல்லாரும் இந்த இதுக்கு மேல எம்எல்ஏ வெறும் எம்எல்ஏவை தொடர்ந்து எதுவுமே செய்ய முடியாமல் மக்களிடம் தினமும் பயந்து ஓடுவதற்கு பதில் நாங்க ரிசைன் பண்றோம்ன்றாங்க. இதுக்கு இந்த சூழ்நிலைக்கு தள்ளியது ஸ்டாலினும் எடப்பாடியும் தான். இன்னும் அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. RS பாதி என்ன லெட்டர் என்ன லெட்டர்ல யாருக்கு லெட்டர்? உங்களுக்கு ஆதாரம் இருக்கா சொல்லுங்க. நாங்க யார்கிட்ட பேசணுமா? ஏதாவது சொல்லிருக்கோமா? எதுவுமே சொல்லல. நாங்கள் யாரையும் போய் கூட்டோமா? நீங்க எங்களோட சேருங்க, உங்களுக்கு அது தரது எதுவுமே இல்லை. எங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கு. கூட்டணி கட்சியில நாங்க பேசணும். கூட்டணி கட்சிகள்ல இப்ப நாங்க காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அனைவரும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஏன்னா அது மக்களுடைய தீர்ப்பு. நீங்க எடப்பாடி போய் முதல்வராக்கணும் கூட்டணி கட்சி சொன்னோன்னு யாரும் உங்களோட பயணிப்பான்? ஸ்டாலினோட யார் பயணிப்பா? எடப்பாடி முதல்வராக்கிறதுக்கு அவங்களுக்கு காங்கிரஸும் பிஜேபியோட நின்று பிஜேபியோட ஜெயிச்ச எடப்பாடி முதல்வராக்கிறதுக்கு அவங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அண்ணன் திருமாவளவனும் இல்ல ஐயோமலும் இருப்பாங்க. ஐயோமல் ஐயா காதல் தெளிவா சொன்னார்ல, பிஜேபியோட ஜெயிச்ச எடப்பாடியா முதல்வராக்கிறதுக்கா ஸ்டாலின் நாங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளவு வேலை பார்த்தோம்னு சொன்னாங்க. அதான முக்கிய காரணம். அதுக்கு தானே வெளியேறினாங்க. அவரெல்லாம் எங்களோட சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்க மக்களோட தீர்ப்பு ஏற்றுக்கிட்டாங்க. அதையும் பொறுத்து கொள்ள முடியாமல் வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு எந்த வேலையும் செய்யாம இன்னைக்கு உங்களுடைய மகன் அரசியல் எதுவுமே தேர மாட்டான்னு தெரிஞ்சுட்டு இப்படியாவது குறுக்கு புத்தியில நீங்க இன்னைக்கு யாரையாவது விலை கொடுத்து வாங்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. நீங்கள் உங்களுடைய மகன் 5 வருஷம் நீங்க ட்ரெயின் பண்ணி பாத்தீங்க, எதுவுமே நடக்கல. அவர் ஒரு அரசியல்வாதியாக கூட நீங்க பொது வழியில வர முடியல. நீங்க எங்க இருக்காது தெரியுமா? துபாய் போய் 1 வாரம் ஆச்சு. அப்படி ஒரு நபரை வச்சு நீங்க எப்படி அரசியல் பண்ணுவீங்க? நீங்க அதெல்லாம் மகனை முதல்ல ட்ரைனிங் பண்ற வேலையை பாருங்க. உங்களுடைய மகன் உதயநிதியை ட்ரைனிங் பண்ற வேலையை பாருங்க. நீங்களே கடைசி வரை அரசியல்வாதி ஆக முடியவில்லை. அதனால கடைசி வரை உங்க பேரை சொல்லி ஸ்டாலின் தலைமையான அரசு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? திராவிட மாடல் அரசுன்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கே அந்த தைரியம் கடைசி வரை வரவில்லை. கடைசி வரை அவருக்கே ஸ்டாலின் தலைமையிலான அரசு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? அது என்னைக்கும் அவரால் இது எதுவுமே இல்லை. அவருக்கு அந்த தைரியம் கடைசி வரைக்கும் வரல. அது கடைசி வரைக்கும் திராவிட மாடல் அரசு தான் சொல்லியிருக்காரு. இப்பவும் சொல்றோம், திமுகவோட அத்தியாயம் இத்தோடு முடிஞ்சு விட்டது. என்னைக்கு இந்த கேவலமான வேலை, அதாவது அதிமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும், பிஜேபியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் முயற்சி செஞ்சாங்களோ, திமுகவுடைய அத்தியாயம், திமுகவுடைய எதிர்காலம் இத்தோடு முடிஞ்சு விட்டுச்சு. இனிமேல் வேற ஏதாவது வேலை இருந்தால் அவர் பல பேரிடம், அதாவது ஆதாரத்துடன் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியது எங்களுக்கு ஆதாரத்துடன் காவல்துறைக்கு வந்ததால் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் அவருடன் இருக்கும் நபர்களும் நேரடியாக தொடர்பு இருக்கும் நபர்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு மேல ஒரு கேவலமான விஷயத்தை திமுக அந்த தலைவர், அவருடைய தலைவர் ஸ்டாலின் முடக்க காவல்துறை விசாரணை காவல்துறை அவருடைய விசாரணையை தொடர்ந்துகிட்டே வராங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டங்களில் யார் யார் கைது செய்யப்படுறாங்களோ அது காவல்துறை தெரிவிப்பார்கள். இது மாதிரியான ஒரு மோசமான குற்றத்தை செய்தவர்கள் எந்த காலத்தில் விடுவிக்க இந்த தீர்மானத்தை ஆதரிக்க மட்டும்தான். என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? 2 பேர் ராஜினாமா பண்ணா பிரச்சாரம் பண்றேன்னு. அதாவது அண்ணன் வைகோ அவர்கள் சொன்னது என்னன்னா, அண்ணன் வைகோ அவர்கள்
நாங்களும் உங்களுடன் சேர்ந்து பயணிக்க ஆசைப்படுகிறோம். அப்படி பயணிக்கும் இல்ல உள்ள பேச்சுவார்த்தை என்ன, உள்ள நடந்த பேச்சுவார்த்தைகள் தான் நான் சொல்றோம். உள்ள நீங்க அண்ணன் வைகோ அவர்களிடம் நீங்க கேட்டு பாருங்க. அதாவது யாரும் யாரையும் யாரிடமும் இங்க வந்து யாரையும் இழுக்கவில்லை. அவர்களும் எங்களுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். யார் யாருக்கு பயணிக்க வேண்டும் சட்டப்பூர்வம், ஏன்னா அவங்க எம்எல்ஏ அங்க திமுகவுடைய சின்னத்துல ஜெயிச்சிருக்காங்க. அவங்க எப்படி எங்களோட பயணிக்கணும், அந்த முடிவில் அவங்க எம்எல்ஏ எடுக்கணும், அவங்களுடைய கட்சியில இருக்கணும். அதை நாங்க என்ன சொல்றது? அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடன் சேர்ந்து கட்சியாக அண்ணன் வைகோ அவரோடு மதிமுக கூட கட்சியாக நாங்க வந்து பயணிக்கிறது எந்த தப்பு இல்லை. 4 எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் கீழே ராஜினாமா கொடுத்தாங்க சபாநாயகர் மேல. நீங்க உங்களுக்கு அது அவங்களுடைய இங்க பாருங்க ஒண்ணு இல்ல, ஒரு சாதாரண விஷயம் சொல்லுங்க. ஒரே நிமிஷம், ஐடி கார்டுல யாரும் கொடுக்க, நான் ஒரே விஷயம் சொல்றேன். ஒருத்தர் வந்து அவங்க உணர்ச்சி வசப்பட்டு அவங்க வந்து ரிசைன் பண்றாங்க. எவ்வளவு கஷ்டத்துல பல வருஷம் அந்த கட்சியில பயணிச்சவர்கள், 3 பீரியட் எம்எல்ஏ இருந்தவங்க வந்து ரிசைன் பண்றாங்க. ஏன்னா ஒரே நாள் நடக்கலையா? 27 பேர் வெளியே போனாங்கல்ல. எதுக்கு வெளியே போனாங்க? 27 பேர் வெளியே போனாங்கல்ல. எதுக்கு வெளியே போனாங்க? இப்பவும் அந்த கட்சியில ஏன் பிரச்சனை இருக்கு? இப்பவும் அண்ணன் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து இங்க மிஸ்டு கால் கொடுத்தா ஐடி கார்டு வந்துருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க ஆன்லைன்ல கொடுத்தீங்கன்னா உடனே வந்துரும், போட்டோவும் சேர்த்தா அப்லோட் பண்ணா வந்துரும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 2 நிமிஷத்துல 3 ஸ்டெப்ல ஐடி கார்டு வந்துரும். ஓட்டர் ஐடி கொடுத்தா வந்துரும். என்னன்னா உணர்ச்சி வசப்பட்டு 3 பேர் ரிசைன் பண்றாங்க, உடனே சந்திக்கணும்னு விரும்புறாங்க, உடனே மேல வர்றாங்க, அவங்களை ஆசுவாசப்படுத்தி நீங்க போங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வைக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய ஆதங்கம் அப்படி. ஒரு எடப்பாடி ஏமாத்திட்டாரு, ஸ்டாலின் ஏமாத்திட்டாரு, இவ்வளவு அவங்க ஓட்டு போட்ட மக்களை சந்திக்க முடியுமா? ராஜினாமா செஞ்சுட்டு அவங்க எங்க போவாங்க சொல்லுங்க? ஒரு 3 பேர் ராஜினாமா செய்யறாங்க, ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்யறது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு 1 மாசம் வேலை பார்த்து ஜெயிக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு ராஜினாமா செய்யறாங்க. ராஜினாமா செஞ்ச பிறகு தொகுதிக்கே போக முடியல. அவங்க 10 நாள் ஆச்சு. அவங்க அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், தொகுதியில போய் என்ன பதில் சொல்லுவோம், இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. உணர்ச்சி வசப்பட்டு வர்றாங்க, அவங்களை ஆசுவாசப்படுத்தி நீங்க போங்கன்னு சொல்லி ஆறுதல் கூடி அனுப்பிவிடணும். இது மாதிரி பலர் இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அதாவது திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க. பல பேர் வந்து இப்படி ஒரு கேவலமான தலைமை, இப்படி ஒரு முயற்சியை செஞ்சு 2 குடும்பமும் இந்த லெவலுக்கு கீழ்த்தரமா இறங்கிட்டாங்க. இவர்கள் கூட எப்படி பயணிக்கிறதுன்னு எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ இருந்து 3 தடவை எம்எல்ஏ இருந்து ரிசைன் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. அவங்க ரிசைன் பண்ணிட்டு அது நம்ம கையில இல்லைங்க, அது அவங்களுடைய முடிவுங்க. நம்ம என்ன சொல்றோம்? இல்ல நம்ம அது சம்பந்தமாக இல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். அது சம்பந்தமாக இல்ல அவங்க எல்லாம் திமுக இருந்து எத்தனை நிர்வாகி தினம் வந்து எங்களை சந்திக்கிறாங்க. நிர்வாகி தினம் வந்துடுறாங்க. எங்களால பயணிக்க முடியல, அந்த கட்சியில தொடர முடியல, அது கட்சியே இல்ல. அவங்க பாட்டுக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு, முன்னாடியாவது கலைஞராவது எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப அதுவும் இல்லாமல் ஒரே குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதே மாதிரிதான் எங்கள் சம்பந்தமாக யாருமே யாரிடமும் பேசவில்லை. உறுதியாக சொல்றோம். அவர்களா வந்து ரிசைன் பண்றாங்க. அவர்களையும் நாங்கள் வந்து யாரையும் வந்து நீங்க ரிசைன் பண்ணி யாரையும் நாங்க கேட்டோம். அவங்களா ரிசைன் பண்றாங்க, வேற வழி இல்லாம ரிசைன் பண்றாங்க. 20 இல்ல இங்க பாருங்க, அண்ணன் அண்ணன் வைகோ அவர்கள் தெளிவாக திமுகவுடன் பயணிக்க முடியாத சூழ்நிலையில் அவர் உள்ளார் என்பதை கண்டிப்பாக எல்லாரிடமும் எங்களிடமும் தெரிவித்தார். அதுக்கப்புறம் அவங்க எம்எல்ஏவோட முடிவு, அதுக்கு நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு? இதில் எந்த விதத்திலும் எந்த ஆதாயத்திற்காகவும் எந்த விதத்திலும் நாங்கள் வந்து நீங்க உங்களுக்கு இது தரோம் அது தரோம்னு பேரம் பேசி நீங்க ரிசைன் பண்ணவோ எதுவும் சொன்னது அது அவங்களோட தனிப்பட்ட முடிவு. அங்க கோர்வையாக முழுசா நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அங்க நடந்த என்னதுன்னு முழுசா கேட்டீங்கன்னா அவர் விளக்கம் கொடுப்பார். அண்ணன் வைகோ அவர்களும் விளக்கம் கேட்டுக்காங்க. வேற யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சு நீங்க கேட்க வர புரியுது. யார் யாருக்கெல்லாம் வழக்கு இல்ல யார் யாருக்கெல்லாம் இல்ல அவங்க வந்து இன்னைக்கு ஒரு தனிநபராக எம்எல்ஏ இல்லாமல் எதுவும் இல்லாமல் வந்து சேர்றாங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கோ லட்சக்கணக்கோ ஒவ்வொரு நாளும் என் கட்சியில சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. சோ அவர்கள் வர்றதுனால அவங்க மேல வழக்குகள் எதுவும் நிறுத்தப்படுமா தெரியல. என்னென்ன வழக்குகள் என்னென்ன இல்ல அவர்கள் வந்து ஒவ்வொரு இடத்திலும் அங்கங்க வந்து சேர்றாங்க. சேர்றவர்கள் சேர்ந்துட்டு தான் இருப்பாங்க. அவர்கள் மீது வழக்குகள் எந்த விதத்திலும் அதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ண போறது இல்ல. அதுல எந்த விதத்திலும் அதுல எந்த விதத்திலும் அவர் வழக்குகள் எதிலையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண போறது இல்ல. கண்டிப்பா அவருடைய சட்டப்பூர்வமாக என்னென்ன நடவடிக்கைகள் தொடர்ந்தோ அது தொடர்ந்து இருக்கும். அதுல எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ண போறது இல்ல. பட்
யாரையும் ஆதரிக்கல, யாரையும் ஆதரிக்கல. என்ன ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் வந்து அந்தந்த இடத்துல இருந்து அவர் மட்டும் இல்ல, நாளைக்கு பல பேர், ஒரு 20, 30 பேர், 40 பேர் மாவட்ட செயலாளர் பல பேர்ல வராங்க. அவர் மட்டும் இல்ல, பல 30, 40 மாவட்ட செயலர் வராங்க. சோ எந்த விதத்திலும் அவங்களுக்கு சட்டப்பூர்வமா அந்த வழக்கு என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியாது. பட் இருந்தாலும் எந்த வழக்கிலும் எதிலும் சட்டப்பூர்வம் என்ன இருக்கோ அதுதான் தொடரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbadur.